பல்லடத்துக்கு ஏதாவது ஜோலியா போனீங்கன்னா வேலை முடியுதோ இல்லையா இந்த கடையில சாப்பிடாம திரும்பி வீடு போயிடாதீங்க. ஏன்னாப்பா அப்பேற்பட்ட கடை என்னன்னு தானே கேட்கறீங்க. ஸ்ரீ அன்னலட்சுமி மெஸ் தானுங்க, பல்லடம் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் பின்னாடி இருக்குது. நாம போன வேலை முடியிருக்கு நைட் 10:45 ஆகி போச்சுங்க. சரி கடை திறந்துருக்குதான்னு பார்க்கலான்னு உள்ள போய் பார்த்தா அந்நேரத்துக்கு ஏகப்பட்ட சாணம் உட்காந்து உள்ள அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குதுங்க. தோசை கோழி ஐட்டம் மட்டும்தான் இருக்குதுனாக்க நம்ம ஒரு பள்ளிவாழை சிக்கன் சிந்தாமணியும் ஒரு தோசையும் சொல்லி இருந்துருங்க. அந்த சிந்தாமணி சிக்கன்ல நல்லா மூந்திரி பருப்பு கருகாப்படையெல்லாம் போட்டு மொறுன்னு வறுத்து பட்டையை கிளப்பி காரமா எடுத்து வாயில போட்டு மென்னு பார்த்தா அந்த சிந்தாமணியவே நேரில் பார்த்த ஒரு சந்தோஷம்ங்க. பள்ளிவாழை சிக்கன்ல தேங்காய் கீத்தெல்லாம் போட்டு பட்டையை கிளப்பி போட்டாங்க. சும்மா தோசையில பள்ளிவாழை சிக்கன் குருமா எல்லாத்தையும் வச்சு அடிச்சோம்னா அடா. அது போக கறி குழம்பு, மீன் குழம்பு, காய்கறி குழம்புன்னு எல்லாத்தையும் ஊத்துனா தேங்காய் சட்னியோட வச்சு நல்லா ஒரு சாட்டு போட்டு காசை கட்டிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க மத்தியான சாப்பாடு குழம்பெல்லாம் இவங்க விறகடுப்புல தான் சமைக்கிறாங்களாமா. 30 வருஷமா இந்த கடை அங்கேயே தானுங்க இருக்குது. அந்த வாக்கில் ஏதாவது போனீங்கன்னா மறக்காம இந்த கடையில் போய் கையை நினைச்சு போட்டு வாங்க.